அண்ணன் கிளம்பிட்டாரு. அண்ணன் பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்குதா வராது. சிங்கம் களை இறங்கிருச்சு. இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும். போய் பாத்துட்டு வந்துட்டேனே, விஜய் பார்க்காம இருக்க முடியல என்னால. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. விஜய் பார்க்க வந்தோம், நான் ரொம்ப ஹாப்பி. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அழகா இருக்காரு, செம்ம அழகா இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா அவர் தான் சிஎம் வருவாரு. வணக்கம் சாட்டேனா, வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா வாய் கிழிஞ்சு பாத்தீங்களா? கூட பாத்தீங்களா? சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க, பாத்துக்கோ. மோசமான பயலுங்க பாத்துக்க. ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. நாங்க தளபதி அப்படின்னா கேள்வி பண்றோம். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறான். தளபதி ஒரு நாளுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வந்தாதான். ரொம்ப வாடுறானே. ஒரு ஸ்டெப் பேக்ல போய் உன் மாமனோட விளையாட்டை வேடிக்கை மட்டும் பார். என்ன சார், நீங்க அதே சார், உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். 2 நாளா சாப்பிடல, மயக்கம் போடல, தலை வலிக்கல, வாந்தி வரல, நல்லாதான் இருக்க. வழியால் துடிக்கிறான். உங்க பாசக்கரை வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரம்மச்சூடி. அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. கரூர்ல 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இப்ப சொட்டு பார்க்க சொல்லுங்க. வெரி குட். இந்த குணம் இருக்கா? கை கொடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? வந்தோம், 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரும், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல. அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க நின்னு பாத்திருக்கேன். கத்தி கத்தி இன்னைக்கு என் தொண்டையே கட்டுற அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? போறமா போடா பைத்தியக்கார கூலி. வண்டியில வந்து பாக்குறான், தாலி இருக்குதுன்னு வருவாங்க. வேற வண்டியை வேமா ஓட்டுறான் மயிறு. பிரபு, மக்கள் தொகை பெருகிக்கொண்டே போகுமே. பெருகட்டும் பெருகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும். ஒரே நாள்ல 10 பேரை காப்பிடு வாக்கிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள்ல வலிப்பீங்க? சித்ரகுப்தா, நான் யமன்டா. 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, என் ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான். என் ஃபேமிலி ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான். யாரு பணம்? உங்க அப்பனுக்கு பணமா? எங்க பணம்? இப்ப பண்ணுங்கடா பேட் கமாண்ட். சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். என் பேரு செல்லம் இல்ல, செல்லம்மா. அதத்தான் செல்லம்மா சொன்னேன். நீ மொல்லமா போ.
என் இளிச்சவாய கிரீஸ்டப்பாக்களுக்கு வணக்கம். அண்ணனின் தாகத்தை தீர்க்க அயலக சோமபானம் வாங்க, ஆணுரை எனப்படும் காண்டோம் வாங்க, சில கருக்கலைப்புகள் செய்ய ஐயா ஸ்டாலின் வழங்கிய 5000 ரூபாயை பணமாகவும் இனமாகவும் குணமாகவும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர். ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவரெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவிச்சுட்டு மண்டை உடைச்சு முடியாது. போய் பாத்துட்டு வந்துட்டேனே. விஜய் அண்ணனை பார்க்காம இருக்க முடியல என்னால. விஜய் அண்ணனுக்கு அவசரம் நான் எல்லாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? 2.5 வயசு. கரூர் தமிழ்நாடு தானே நீங்க? கரூர்ல ஒரு நடந்த ஞாபகம் இருக்கா? இந்த சேலம் கூட்டத்தில் தலைவர் விஜய் ஸ்பீச், என் தாய்நாடு தமிழ்நாடு, நான் அரசியலுக்கு வந்தது பதவிக்காக இல்லை, நீதிக்காக. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் அரசியல் முடியும், மக்களே முடிவு செய்யும் காலம் தொடங்கும். தமிழகத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். நான் உங்கள் தலைவர் இல்லை, நான் உங்கள் முதல் வீரன். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். படையப்பா மாதிரி துணி போட்டா மட்டும் பத்தாது, துணிச்சலும் வேணும். கரூர்ல எங்க கொடுத்தீங்க? கரூர் இங்க சேலம். சேலத்தை பத்தி பேசுங்க. கரூர் தாங்க. சேலம். இது சேலம். நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க அப்படி பேசக்கூடாது. நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தான் அடிக்கிறேன். 2 வயசு குழந்தைய கூட்டு வந்தது தப்பு, அது விதிமீறல். 2 வயசு குழந்தைய கூட்டு வந்தது தப்பு, விதிமீறல். மாலா கைய வச்சா ஏறி கிராஸ் பண்ண மாட்டேன். சரி, போடா 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 தம்பி போடா. சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. இது வந்து எங்க அண்ணன் எங்களுக்காக கொடுத்தது. அவர் உழைச்சி அவர் சம்பாரிச்ச காசுல ஊழல் பண்ணி தரல. தொப்பி ஊஆர்எஸ் பிராண்டட், லோக்கல் கிடையாது. மறுபடியும் லோக்கலா கொடுக்க மாட்டாரு. தண்ணி பாட்டில் கொடுத்திருக்காங்க. குட் டே பிஸ்கெட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். 50,000 பேர் கூடியிருக்க இடத்துல மொபைல் டாய்லெட் ஒண்ணு கூட வைக்கல. நீங்க ஒரு மொபைல் டாய்லெட் இல்ல. எங்க போய் சிங்கி கழிப்பாங்க உங்களுக்கு தெரியாது. சிங்க பெண்ணை பாட்டு பாடுற நீங்க, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நீங்க, அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. இறந்து போன 8 பெண்களும் மலம் போயே இறந்து போயிருக்காங்க. அவங்க சிறுநீரப்பை முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு. அந்த மயங்கி கிடந்த பெண்களுக்கு சிறுநீரப்பை நிறைஞ்சிருக்கு. 8 மணி நேரம் நின்றுட்டே இருக்கும். சின்ன எனர்ஜி இருக்குமா? ஆண்கள் பக்கத்துல இருக்க சந்தில எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சிருவாங்க. இளம் பெண்கள், கல்லூரி பெண்கள், தாய்மார்கள் எங்க கழிவறை போவாங்க, எங்க சிறுநீர் கழிப்பாங்க? அடிப்படை அறிவு இல்லாம எதுக்கு அரசியல் நடத்துறீங்க? ஏன்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சும்மா நான் கொடுத்த அழுத்தத்துல ஆடி போய் முதலமைச்சர் நீ காலைல எல்லார் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் போட்டு விட்டாப்ல. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. ஏன்னே நீங்க கொடுத்த அழுத்தத்துலதான் முதலமைச்சர் 5000 ரூபாயை போட்டு விட்டாருன்னா அப்படியே ஒன்றிய அரசுக்கும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெரிதளவுல எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டை மட்டும் நேக்கா புறக்கணிச்சிருக்கீங்களே, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே உங்களுக்கு வரி கொடுக்கறது இல்லையா அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லையா உங்ககிட்டயே காசு வாங்கிட்டு உங்களுக்கே நிதி தராம மறுக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கலாம். இப்ப கூட ஒன்றிய அரசு மத்திய தொழிலாளர் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து 44 தொழிலாளர் சட்டத்தை ரத்து பண்ணி வெறும் 4 சட்டத்தை மட்டும் கொண்டு வந்து தொழிலாளர்களோட வயிற்றுல எல்லாம் அடிச்சிருக்கே. ஏன் இங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறதே இல்லையா? எங்க கிட்ட இருந்தே பணம் வாங்கி எங்க வயிற்றுலயே அடிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துடலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவுல 0% வரினும், இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவுல 18% வரி விதிச்சிருக்கும் போதும் அப்படியே அமெரிக்காட்ட போய் சரண்டர் ஆயிட்டு தமிழ்நாட்டு மக்களோட உழைப்பையும் சுரண்டி வரிங்கிற பேர்ல அவங்களோட பணத்தையும் சுரண்டி இருக்கீங்களே மோடி அங்கிள் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுங்கனே. தெரிஞ்சு போச்சா? சொல்லிடாதயா, அப்புறம் வேணா அடி. கிரவுட் செம்ம கிரவுட், நல்லா பண்ணாங்க. போலீஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. செம்ம கிரவுட். குழந்தை பார்த்து ஐஸ் சொன்னாரு, சிரிச்சாரு. இவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. விஜய் பார்க்க வந்தோம், நான் ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அழகா இருக்காரு, செம்ம அழகா இருக்காரு. இதனால கண்டிப்பா அவர் தான் சிஎம் வருவாரு. யார் பார்க்க வந்த? மாமா. எந்த மாமா? எந்த மாமா பார்க்க வந்தீங்க?
மாமா பார்க்க சொல்லு. மாமா எந்த மாமா பார்க்க வந்தீங்க? மாமா பேர் என்ன? விஜய் மாமா பார்க்க வந்தீங்களா? மாமா எப்படி இருந்தாரு? மாமா எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரா? தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவரை பாக்குறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ். அங்க போக முடியாது, அதனால சரி நீங்க கூட்டிட்டு வந்து பார்த்தோம். தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவ நீ. இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. இங்க வா. ஐயோ யாருக்காரப்பே? விஜயின் சேலம் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சந்தேகம் மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிந்துள்ளது அன்னதானப்பட்டி காவல்துறை. நேற்று சீலநாயக்கன்பட்டியில் நடந்த விஜயின் பரப்புரையில் மயங்கி விழுந்து சுராஜி என்பவர் மரணமடைந்தார். இந்நிலையில் இந்த மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன். வந்துட்டாயா நீ ஒரு தற்குறி. தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரர் எழுதியிருக்கா. அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்மளுக்கு என்ன முக்கியம்? இந்த வெயிலில வலிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. சேலம் மாவட்ட செயலாளர் அவரு. சேலத்து இளம் சிங்கம் தமிழன் பார்த்திபன். பொது அரசு தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. கையில் தொண்ணு போடப்போ. அந்த எருமாடு தண்ணி வைங்கடா, கத்துதுடா. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும்போது சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு. வெயில நிக்கணும், நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுரா. இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை. இதுல நாங்க வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். உச்சமே இல்ல. பாட்டி, நான் விழுந்தா மண்ணில் விதையா ஆளுவேன், எழுந்தா புயலா ஆளுவேன்.
என்ன புரிஞ்சுதா? வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வெள்ளி தொழில் செய்கிறபடி ஒருக்கிற தொழில் வச்சிருக்கிறபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபடி விஜய் பார்க்குறேன்னு இன்னைக்கு வந்தாப்படி போன இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு இப்படி சம்பவம் நடந்துருச்சு. எப்படி இறந்தாருன்னு தெரியல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர், அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவும் கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இதனை வரைக்கும் தெரியல. சொன்னால் தான் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு 20 வருஷமாக எனக்கு ஒரு பழக்கம். அது என்ன ரிப்போர்ட்டுன்னு வந்தால் தான் நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். மாஸ்டர் பிளான். நிறைய பேரு நிறைய கனவு காண்றாங்க. வேலையே செய்ய மாட்டவங்க எல்லாம் நிறைய பேரு. நீங்க போடுற இந்த 1000, 2000, 5000 கணக்கையெல்லாம் மக்கள் வாங்கி அவங்க பணம் உள்ள வச்சுக்கிட்டு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. இந்த ஆளே இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. துப்பு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.